நான் சொல்கிறேன், இந்த சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த முகுல் ரோஹத்தி வந்தால் மட்டும் நீதி வந்து ஏன் ஒரு பக்கமாக சாயுது? மற்ற லாயர் வரும்போது மட்டும் கரெக்டாக இருக்கும். முகுல் ரோஹத்தி நீதிமன்றத்தை வந்து அசைக்கி பார்க்குறாரா? செந்தில் பாலாஜி தான் ரித்தீஷை போட்டு கொடுத்தாரு, செந்தில் பாலாஜி தான் டாஸ்மாக் எம்டியை போட்டு கொடுத்தாரு. அவர் மந்திரி பதவி எடுத்த உடனே பிஜேபிக்கு இதெல்லாம் சொன்னவர் அவர் தான். செந்தில் பாலாஜி கட்சியில் இருந்த வரைக்கும் நேரு மேலே டீட்டெயிலாம், நேரு எங்கெங்கே பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு, எங்கெங்கே ஊழல் பண்ணாரு. ஆனால் செந்தில் பாலாஜி திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாருன்றது. லாயத்தந்தான் அந்த லா பச்சானோ இல்லையோ பொய்யா சொல்கிறான் மீடியாவில். இது வரைக்கும் அந்தாலும் எந்த கோர்ட்டில் போய் வாதாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. சைதாப்பேட்டில் தான் பஜார் ரோட்டில் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க, சின்ன பிள்ளைங்க. அப்பவும் அவர் இந்த சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போவார் தவிர பெரிய கோர்ட்டில் போய் வாதாடி எந்த கேஸும் ஜெயிச்சதா இல்லை. அம்மா அவர் பேரில் கேஸை போடுவாங்க திமுக, வேறு யாருன்னா லாயர் தான் வைப்பாங்க. வழக்கு மட்டும் அவர் பேரில் இருக்கும். எவ்வளோ வேணாலும் கொள்ளடிக்கலாம், ஆனால் முகுல் ரோஹத்தியை வச்சா நம்ம தப்பிச்சு வந்துடலான்ற மனநிலைக்கு வந்துடுச்சு மக்கள் பற்றியில் ஒரு தாட். அப்போ இல்லாதவனுக்கு ஒரு நீதி, இருக்கிறவனுக்கு ஒரு நீதியா? இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சரியாக போய் பயணிச்சுட்டு இருக்குது. இந்த தமிழ்நாடு தட்ப ஜாகிரபிக்கல் கண்டிஷன் யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாது. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த இடைக்கால தடை போட்ட விஷயம், இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இடி விசாரணைக்கு இடைக்கால தடை போட்டது, தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் போன்றவர்கள் வெளியே வருவதற்கு, இந்த ஆதாரங்களை உடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய. அதாவது ஒரு கண்டினியூஸியாக போயிட்டு இருக்குது ஒரு புலனாய்வுன்னா, அந்த புலனாய்வை வந்து தடுக்கிற வண்ணமாக இடைக்கால தடையினால் என்னென்ன பாதிப்பு வரும்ன்றது அந்த இப்போ ஏற்கனவே அவங்க வாங்கிட்டாங்க, நிறைய ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் டேம்பரிங் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்மெண்ட்டில் டேம்பரிங் பண்ணுறதுக்கு எல்லா வகையான வேலையும் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த முகுல் ரோஹத்தி வந்தால் மட்டும் நீதி வந்து ஏன் ஒரு பக்கமாக சாயுது? மற்ற லாயர் வரும்போது மட்டும் கரெக்டாக இருப்போம். முகுல் ரோஹத்தி நீதிமன்றத்தை வந்து அசைக்கி பார்க்குறாரா? எடப்பாடியும் அவரே வைக்கிறாரு, ஸ்டாலினும் அவரே வைக்கிறாரு. ஏன் அங்கே துஷ்வந்த் தேவையெல்லாம் இல்லையா? இதை விட பெரிய பெரிய லாயர்லாம் இருக்காங்களே, என்னன்னு தெரியல. இவங்க எல்லாருமே எங்களுக்கு முகுல் ரோஹத்தி மேலே பயங்கர சந்தேகமாக இருக்குது. முகுல் ரோஹத்தி மேலே பயங்கர சந்தேகமாக இருக்குது. ரெண்டு பேருக்கும் லாயர் ஒன்று தான். எடப்பாடிக்கும் நம்ம லாயர் வந்து முகுல் ரோஹத்தி வைக்கிறாரு, தளபதி ஸ்டாலினும் முகுல் ரோஹத்தி வைக்கிறாரு. எனக்கு புரியல அந்த மர்மம் என்னன்னா, எங்களுக்கு புரியல. அவர் போய் நின்னா மட்டும் உடனே ஸ்டே கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி வந்து அப்ரூவராக மாறப்போகிறார், பாஜகவுக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பின்னணியில் வந்து பாஜக கூட லிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கேன். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதோட இன்னும் செய்தி பாதி தானே கேட்டிருக்கீங்க. செந்தில் பாலாஜி தான் ரித்தீஷை போட்டு கொடுத்தாரு, செந்தில் பாலாஜி தான் டாஸ்மாக் எம்டியை போட்டு கொடுத்தாரு. அவர் மந்திரி பதவி எடுத்த உடனே பிஜேபிக்கு இதெல்லாம் சொன்னவர் அவர் தான். செந்தில் பாலாஜி கட்சியில் இருந்த வரைக்கும் நேரு மேலே டீட்டெயிலாம், நேரு எங்கெங்கே பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காரு, எங்கெங்கே ஊழல் பண்ணாருன்ற தாஸ்தி வச்சுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாருன்னு கூட சொல்கிறாங்க எல்லாரும். அது எந்த அளவுக்கு உண்மையோ போயோ எனக்கு தெரியாது. ஆனால் செந்தில் பாலாஜி திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாருன்றது மட்டும் இப்போ நம்மளுக்கு வந்த தகவல். ஏன்னா அவருக்கு வந்து அதிமுகவினால பிரச்சனை வரல, பிஜேபியால் கூட பிரச்சனை இல்லை. பிரச்சனையை உருவாக்கி விட்டவர்கள் நேரு, வேலு, துரைமுருகன். இவங்க வாயில் எடுத்தவொன்னே அதிமுககாரனுக்கு நீங்கள் வந்து போஸ்டிங் போட்டு அதிமுகவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு இவனுங்களே அவனுங்களை போட்டு கொடுத்தது தான் அவர் இந்த நிலைமைக்கு ஆனாது காரணமே. செந்தில் பாலாஜி மேலே வந்து திமுககாரங்க மறைமுகமாக எல்லா வேலையும் பார்த்தது திமுககாரங்க தான். அந்த வருத்தம் செந்தில் பாலாஜிக்கு இருக்க தானே செய்யும். அவர் தான் ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்கோம், இன்னொரு வாட்டி நான் சிறைச்சாலைக்கு சென்றாலோ இல்லை இந்த மந்திரி பதவியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, பாதுகாப்பு இல்லைன்னா நான் உண்மையை சொல்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அப்புறம் உங்கள் கிச்சன் கேபினெட் வரைக்கும் மாட்டுவாங்கன்றது ஏற்கனவே அவர் பிளாக்மெயில் பண்ணாருன்றது நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இது இப்போ செய்ய ஆரம்பிச்சிருப்பார். அதை சரி பண்ணுறதுக்கு தான் அண்ணன் துரைமுருகனுக்கு மண்டல பொறுப்பாளர் தரல, பொன்முடிக்கு மண்டல பொறுப்பாளர் தரல. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மண்டல பொறுப்பாளர் ஜூனியர், அங்கே இருக்கிற முத்துசாமிக்கு மண்டல பொறுப்பாளர் பதிவு வழங்கலை, சீனியர் மினிஸ்டர். பொன்முடி இவருக்கு நம்ம செந்தில் பாலாஜிக்கு அதை கொடுத்து மண்டல சரி கட்ட திமுக பார்க்குது. இதெல்லாம் அதனுடைய உள்நோக்கமாக கூட இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். இப்போது முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இப்போ டெல்லி சென்றிருக்காங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. அதுதான் அண்ணன் எடப்பாடி சொன்னார், வெள்ளை கொடியோடு பறந்து போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் கருப்பு கொடி காட்டுறாங்க, அங்கே போனால் வெள்ளை கொடியோட
மர்மம் என்னன்னு தான் கேட்டிருக்காரு அண்ணன் எடப்பாடி. அந்த பொருள் படம் தான் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் கருப்பு கொடி காட்டுறீங்க, மோடி வந்தால் அங்கே போகும்போது வெள்ளை கொடியோடு போகிறீங்க. மற்றதுக்கெல்லாம் 4 வருஷமாக போகிறதுங்க இப்போ போக வேண்டிய அவசியம். தன் மகனை தான் ஆட வேணாலும் தான் சதை ஆடணுவாங்களா, அது ஆடி இருக்கு போயிருக்காரு. எப்போவுமே திமுக பொறுத்து கலைஞராக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், தான் குடும்பத்துக்கோசம் டெல்லிக்கு படையெடுப்பாங்களே தவிர தமிழ்நாடு நலனுக்கோசம் அம்மா மாதிரி ஒரு நாளும் டெல்லிக்கு போனது கிடையாது. புரட்சி தலைவி அம்மா வந்து தான் மேலே கத்தி தொங்குதுன்னு தெரிஞ்சு கூட அந்த அம்மா வந்து எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதனால தான் அவங்க வந்து அந்த சொத்து குழுப்பு வழக்கில் ஒன்றும் இல்லாத அந்த சொத்து குழுப்பு வழக்கில் வந்து அம்மாவை வந்து ஐயா மோடி வந்து லேடியா மோடியான அம்மா கேட்டதுக்கு பழி வாங்கி அம்மா இருந்ததுக்கு முக்கிய காரணம் ஐயா மோடி தான். இந்த வழக்கை இருக்க செய்தது அன்றைக்கி இருந்த மோடி அரசு தான். அதெல்லாம் மறக்க அம்மா இறப்புக்கு அம்மா வந்து 5 நாள் சாப்பிடவே இல்லை, 5 நாள் இன்சுலின் எடுக்கவே இல்லை, எந்த மாத்திரை மருந்து இந்த விரைவில் தீர்ப்பு வரப்போதுன்னு மோடி கவர்மெண்ட்டில் அம்மாவுக்கு சொன்னதுனால இதுதான் நடந்தது. 5 நாள் அவங்க எந்த மெடிசனும் எடுக்கலை. இன்சுலின் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? 5 நாள் சுகர் தாட்சியாகி ஸ்ட்ரோக் வந்து கிலோ. அதனால் தெரிஞ்சே தான் அம்மா வந்து ஆல்மோஸ்ட் சூசைட். இதுக்கு முக்கிய காரணம் அன்றைக்கி இருந்த பிஜேபி அரசு தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அம்மா அந்த மோடியா லேடியான்னு கேட்டாங்க இல்லையா, அதில் அவங்க மேலே ஒரு அம்மா மேலேயே அவங்களுக்கு. அதனால தான் தளபதி அடிக்கடி சொல்கிறார், அந்த அம்மா மாதிரி நீங்கள் எடப்பாடி இல்லைன்னா அந்த அம்மா மாதிரி யாருமே இருக்க முடியாது, நீயே இருக்க முடியாது. யார்? தளபதி ஸ்டாலினே சொல்ல, நீங்களே இருக்க முடியாது, கலைஞரே இருந்துக்க முடியாது. அந்த அம்மா ஒரு உதாரணம் சொன்னேன், சங்கராச்சாரியாரை ரத்தாறு ஓடுன்னு மிரட்டினா அத்வானியை கையில் வச்சுன்னு காஞ்சி சங்கராச்சாரியார் என்ன ஆச்சு? அப்புறம் பரதேவதையே காமாட்சியே நீ தானே வேணா அம்மாவை, அப்புறம் தானே அப்புறம் அம்மா உள்ள செத்தது சங்கராமா, அவன் ஒரு ஐயங்கார் தானே. மற்ற ஐயர்லாம் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? செத்தவங்களாம் அப்புறம் யார்? அவங்க கொலை செய்யப்படுறது யார்? கோயில் வாசலில் வச்சு அதுவும் வச்சு பண்ணது யார்? அப்படிலாம் அம்மா கேட்டாங்க. எவ்வளோ அம்மாக்கும் பிஜேபிக்கும் பிளவுக்கு காரணம், முக்கிய காரணம் சங்கராச்சாரியோட வழக்கு தான். இப்போ இந்த ஈடியுடைய இடைக்கால தடை மூலமாக முதல் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து விலகிவிட்டது அப்படின்னு எடுத்து தற்காலிகமாக மூச்சு விட விட்டுருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாம் பத்திரிகையுமே எழுதியிருக்காங்களே, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து தினமலர்லேருந்து எல்லாமே தலையங்க எழுதியிருக்காங்கல்ல. அதே மாதிரி இது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் தெரியும்ல. ஐயோ நம்ம எங்கே நீதி அரசர்கள் வந்து தவறே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களும் மனுஷன்தான். அவசர கோலத்தில் அள்ளி நேற்று வந்து இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க. அது எனி டைம் அதை விலக்கிக்கலாமே, ஒன்றும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லையே. இவங்க இந்த நடுப்புற இந்த கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் வருது இல்லையா நீதி அரசர்கிட்டேருந்து, இவங்க வாயில் அவங்க நீதி அரசர் இப்படிலாம் கேள்வி கேட்டால் அமலாக்கத்துறை துஷ்வன் மேதா வாயிலேருந்து என்ன பதில் வருதுன்றதுக்கோசம் சில கேள்விகளை பெறதுக்கோசம் வீசுகிற அம்பு அது. அதையே ஆர்எஸ் பாரதி வந்து இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பேசுகிறாருன்றது. அப்போ அதே மாதிரி நேற்று கேட்டாங்களே ஹைகோர்ட்டில் 2 நீதி அரசர்களும், அதுக்கு ஆர்எஸ் பாரதி என்ன பதில் சொல்லுவார்? வாயை தந்தால் அதான் லா பச்சானோ இல்லையோ பொய்யா சொல்கிறான் மீடியாவில் ஆர்எஸ் பாரதி. இது வரைக்கும் அந்தாலும் எந்த கோர்ட்டில் போய் வாதாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. சைதாப்பேட்டில் தான் பஜார் ரோட்டில் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்களா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அப்பவும் அவர் இந்த சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போவாரே தவிர பெரிய கோர்ட்டில் போய் வாதாடி எந்த கேஸும் ஜெயிச்சதா இல்லை. சும்மா அவர் பேரில் கேஸை போடுவாங்க திமுக, வேறு யாருன்னா லாயர் தான் வைப்பாங்க. எப்போவுமே வழக்கு மட்டும் அவர் பேரில் இருக்கும். அதே மாதிரி அம்மாவோட வழக்கு அவர் பேரில் ஒன்று இருந்தது. அதனால் அவர் வந்து அந்த வழக்கே 20 வருஷம் நடத்தியிருந்தார் அவர், சொத்து குவிப்பு வழக்கை. அதனால் வழக்கு பற்றி இன்னும் ஒரு அளவும் தெரியாது அவருக்கு. தெரியாமல் ஒரு வக்கீல் நீதி அரசர்கள் ஒரு 2 கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட பதிலை பெறுவாங்க. உங்கள் மைண்டில் என்ன அந்த கேள்விக்கெல்லாம் இவர் வந்து அமலாக்கத்துறை மேலே நீதி அரசருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தாங்க. எதுவும் தெரியல, கேள்வி கேட்டு பதிலை வாங்கியிருக்காங்க. அங்கே நான் இருந்திருந்தால், நான் வழக்கறிஞராக அந்த இடத்துல இருந்திருந்தால், துஷ்வர் மேதா இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன், நீதியரசர் அவர்களே தைரியமாக துணிஞ்சு சொல்லல. அங்கே வந்து துஷ்வந்த் தேவை மாதிரி வழக்கறிஞர் இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், வழக்கை விசாரணையை நீங்களே நடத்துங்கள், விசாரணை அதிகாரி வேலையும் நீதியரசர்களே பாருங்கள், விசாரணை அதிகாரியே தேவையில்லை, நீங்களே இன்டராக்ட் பண்ணுங்கள். ஒரு வழக்கில் சீக்கிரமாக விசாரணை பண்ணுன்றீங்க, இதே வழக்கில் ஒரு பெஞ்சில், இன்னொரு பெஞ்சில் வரும்போது நீ ஏன் வேகமாக எடுக்கிற, ஏன் வேகம் எடுக்கிறேன்னு கேட்குறீங்க. விசாரணை பண்ணுறதுக்கே தடை விதிச்சிங்கன்னா அப்புறம் கைதி இது குற்றவாளிகள்லாம் தப்பித்து போயிட்டா அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் எங்கள் மத்திய அரசு என்ன வேடிக்கை பார்க்குதான்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன தான் பண்ணணும்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? நாங்கள் விசாரணை தானே பண்ணுறோம், நாங்கள் ஒன்றும் இப்போ யாரையும் அரெஸ்ட்டு கூட பண்ணலையே. விசாரிக்கிறதுக்கு கூட அமலாக்கத்துறைக்கு உரிமை இல்லை. அதை நிறுத்துறான்னு சொன்னால் நாளைக்கு ஊழல் பண்ணுறோம், தப்பு பண்ணுறவன், விதிமீறல் நடத்துகிறவன், தண்டனை நடத்தாமல் மூடிக்கு 30-40 ரூபா வாங்குறவன், இவங்களெல்லாம் எப்படி என்ன இது ஊழல் கொள்கை முடிவில்
அங்கெல்லாம் நடந்தது கொள்கை முடிவு. சத்தீஸ்கர் இங்கெல்லாம் நடந்தது. இங்கே நடந்தது கையும் காலமாக படிப்பட்ட ஊழல். இந்த ஊழலும் நாங்கள் பண்ணல, லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு. அந்த வழக்கு மேலே நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறோம். அந்த வழக்கு வந்து ஒரு முதலாளிக்கு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க யாருக்கு பண்ண, அவங்க முதலாளி சிஎம் துணை முதல்வர் லஞ்ச ஒழிப்பு எப்படி வழக்கு தொடுக்கும்? அவங்க கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை, ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி அவங்க முதலாளி மேலே வழக்கு தொடுக்கும்? அந்த வழக்கு நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதுலேருந்து கரூர் வந்து இதான் நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து தடை விதிச்சிங்கன்னா எல்லா என்டையர் வழக்கே பாதிக்கும். நீங்கள் வேணால் எங்கள் தலைமையில் நீங்கள் வேறு வேணாலும் ஒரு ரிட்டையர்டு நீதியரசர் சுப்ரீம் கோர்ட் நீதியரசரை போடுங்க. இல்லை இதே நீதியரசர் நீங்கள் கூட நாங்கள் டெய்லி என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு ரிப்போர்ட் கவரில் கொடுக்குறோம். அதில் ஏதாவது விதிமுறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அப்படி தானே வாதத்தை வச்சுருக்கணும். அட்வொகேட் ஜெனரலோட அட்டார்னி ஜெனரலோட வாதம் சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். முகுல் ரோஹித்தியோட ஈக்குவலாக ஒரு வாதம் பண்ணலை. இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவது? இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, பல வழக்கில் சொல்லியிருக்கு, ஊழலை ஒழிச்சே ஆகணும். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அது தங்கு தடையெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு வரும்போது இன்னொரு மாதிரி சொல்கிறீங்க. கபில் சிபலும் முகுல் ரோஹித்தையும் வந்து நின்னா வேறு மாதிரி சட்டம் மாற்றி எழுதப்படுமா? அதே சட்டம் தானே அப்படின்னு யார் பேசணும்? அட்டார்னி ஜெனரல் பேசியிருக்கணும். அவர் ஏன் பேசலை? அதில் ரெண்டு சந்தேகம். வெள்ளை கொடி காட்டி திமுக பிஜேபியை பேச விடாமல் தடுத்துதா? ஏன்னா முன்னாலே கனிமொழி அக்கா போய் நிர்மலா அக்காவை பார்த்துட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. அதுதான் ஏதோ ஒரு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் அண்ணன் எடப்பாடி. வெள்ளை கொடி காட்டி 23 புலிகேசி 23ஆம் புலிகேசி மாதிரி இவர் அங்கே போயிருக்காரு, சாஸ்தாங்கமாக ஊந்துட்டாருன்னு அந்த வார்த்தையை இப்போ அவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டியிருக்கு, அவருக்கு ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி தானே இது பொருள் இது. அதனால் இதில் நீதியரசர் மேலே எந்த இடத்துலையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. அதுவும் அதர் சைடில் வாதாடின எதிர் சைடில் கவர்மெண்ட் சைடோட அட்வொகேட் ஜெனரல் வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து சரியாக வாதாடலை. அவரால் வாதாட முடியாது. இவங்க முகுல் ரோஹித்தி எதிராகவும் கபில் சிபல் எதிராகவும் அவர்கிட்ட சரக்கு இருக்கணும். அப்படி சரக்கு இருக்கிற துஷ்வந்த் தவே மாதிரி வக்கீலை ஹயர் பண்ணியிருக்கணும் மத்திய அரசு. ஏன் பண்ணலை? உங்கள் அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து அந்த திறமை இல்லைன்னா, எதிர் சைடில் இருக்கிறவங்களை எதிர்த்து வாதாடக்கூடிய திறமை இல்லைன்னா, திறமை இருக்கிறவங்கள எடுத்து வந்து துஷ்வந்த் தவே மாதிரி ஒரு சீனியர் கவுன்சிலர், பார் கவுன்சில் பிரசிடெண்ட்டை எடுத்து வந்து நிறுத்திருக்கணுமா இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ வேணாலும் கொள்ளடிக்கலாம், முகுல் ரோஹித்தையும் கபில் சிபலையும் வச்சா அந்த கேஸ்லேருந்து நம்ம வெளில வந்துடலான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா அதிகாரிங்களா? எவ்வளோ வேணாலும் கொள்ளடிக்கலாம், ஆனால் முகுல் ரோஹித்தியை வச்சா நம்ம தப்பிச்சு வந்துடலான்ற மனநிலைக்கு வந்துடுச்சு மக்கள் மத்தியில் ஒரு தாட்டு. அப்போ இல்லாதவனுக்கு ஒரு நீதி, இருக்கிறவனுக்கு ஒரு நீதியா? இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சரியாக போய் பயணிச்சுட்டு இருக்குது. இந்த தமிழ்நாடு வெப்பம் இந்த வெப்பம் ஜாகிரபிக்கல் கண்டிஷன் யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு தான் தெரியும். இவங்க தான் நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கினாங்களா, 100 ரூபா கொடுத்தாங்களா, பல நீதியரசர்களுக்கும் தெரியும் இல்லையா? அது பாட்டிலுக்கு எவ்வளோ அதிகமாக போகுதுன்னு இவங்க கரெக்டாக நீதி கொடுக்குறாங்க. இந்த நீதி சரியில்லைன்னு சொல்லி அங்கே போகிறீங்க நீதி வாங்கிறதுக்கு. இதே கலைஞர் இருந்தால் என்ன சொல்லுவார்? அவர் தோத்தா ஒன்று சொல்லுவார், பணநாயகம் வென்றது, ஜெயிச்சான்னு ஒன்று சொல்லுவார், ஜனநாயகம் வென்றதுன்னுவார். யார்? ஐயா கலைஞர். இதில் எது வென்றதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நான் அது உள்ளே போக விரும்பலை. அதாவது அட்டார்னி ஜெனரல் சரியாக வாதாடலைன்னா கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதிகள்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய, இந்தியாவே கூர்ந்து பார்க்கக்கூடிய 100 கோடிக்கு ஊழலுக்கு மணிஷ் சிசோடியாவுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவ்வளோ தூரம் உன்னிப்பாக நீங்கள் வந்து உள்ள வச்சு 1 வருஷம் 1 ஆண்டுக்கு மேலே சிறையில் வச்ச நீங்கள், இது 1000 கோடி ஊழல். அது வந்து கொள்கை முடிவு தளர்த்தல். இது ஊழல். இது டைரெக்டான ஊழல். ஊழலுக்கும் கொள்கை தவிர அதை ஊழல் பண்ணுறதுக்கோசம் சட்ட விதிகளை திருத்துறாங்க. இங்கே அப்படி இல்லை, டைரெக்டாக ஊழலே கையங்களும் நடந்திருக்கு. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை 41 வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கு. யார் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்? யார்? தளபதி ஸ்டாலினோட அரசு தானே பதிவு பண்ணியிருக்கு. அந்த கீழ்நிலை கடைநிலை ஊழியரோடு நிற்கிது. அது ஏண்டாக்கு நிற்கிதுன்னு அமலாக்கத்துறை உள்ள வந்து அது மேலே, அதாவது கீழே வந்து மேலே வரைக்கும் யாருக்கு தொடர்பு தான் அத்தனை பேரையும் கொத்தா பிடிடான்னு வந்து இறங்கினா. ஒருத்தன் லண்டனுக்கு ஓடிட்டான், இன்னொருத்தர் எங்கே இருக்கிறானே தெரியல, சினிமா டைரக்டர். அது ஸ்டாலினுடைய பேரன். மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, அது சின்ன லாயராக இருந்தாலும் சரி, பெரிய லாயராக இருந்தாலும் சரி, லாயர் ஃபேஸ் வேலையை பார்க்காம நீதி வழங்குறவங்கள தான் சிறந்த நீதிமான்களாக இன்றைக்கி வரைக்கும். வேறு யாரையுமே நம்ம வந்து கடவுளுக்கு இணையாக பார்க்கறது கிடையாது. யாரை மட்டும் பார்க்குறோம்? மை லார்டுன்னு யாரை கூப்பிட்றோம்? நீதி அரசர்களை தான் கூப்பிட்றோம். மை லார்டு அப்படின்னு சொல்கிறது யார்? கடவுளை. அந்த கடவுள்கள்
இது மாதிரி வழக்கில் அவசரப்படாமல், திருடர்கள் தப்பித்து போகாமல், ஊழல்வாதிகள் தப்பித்து செல்லாமல், ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ந்து தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் காலடி தொட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.